பார்க்க அட்ராக்ட் ஆகும். மொட்டை போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ரெட்டா சைடு வரும். பூக்கிட்டு பாருங்க அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். அதுக்கு அப்படியே ரெண்டு பூ பாருங்க அந்த அளவுக்கு பச்சை பச்சை பாருங்க அந்த அளவுக்கு நீங்க பாருங்க. அருமையா வராங்க. வேற கடை மாதிரி கடை இருக்கும். இந்த மாதிரி வந்து வித்தியாசமா ஒரு சில்வர் லைன் சொல்றாங்க பாருங்க. இந்த பூ வித்தியாசம் அப்படியே சூப்பரா இருக்கு. இது பார்த்தீங்கன்னா பாத்தீங்க மஞ்சள் கலர் சூப்பரா இருக்கு. இது பிளாட் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் வந்து மரமாரி வளர்க்கலாம். மரமாரி வளர்க்கலாம். இது எல்லாமே பாருங்க அந்த அளவுக்கு பாருங்க. Hi friends, welcome to KPS Nursery Garden. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உடனுக்குடனே அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும். இந்த வீடியோ நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம்னா, எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச பூனா அது ரோஜா பூ தாங்க. இதுல வந்து மாற்றமே கிடையாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாருமே நானும் நிறைய பேர் பார்த்துருக்கேன், ரோஜா பூ வேணுங்க, ரோஜா பூ வேணும், ரோஜா பூ வேணும் அப்படின்னு எல்லாருமே நீங்கள் வளர்க்குறதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கன்னா போனால் ரோட் சைடில் ஆகுது பார்த்தா அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ரோஜா பூ அவ்வளோ பிடிக்கும். ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு பிறந்தவே அந்த எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோஜா பூ ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது ஆண்களாக இருந்தாலும் சரி இல்லை பெண்களாக இருந்தாலும் சரி. ஏன்னா பார்த்தீங்கன்னா வளர்க்க அவ்வளோ ஆர்வம் படுறாங்க. ஓகே, ஆனால் நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோஜா செடி நிறைய பேர் வாங்கி வச்சு தம்பி என்னால் வளர்க்க முடியலப்பா, ஆனால் ரோஜா வளர்க்கணும் ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. ஓகே, என்கிட்ட வந்து கொத்து கொத்தாக பூக்கணும், நல்லா அழகாக பூக்கணும், நானும் வாங்கி ஆசைப்படணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதுக்கு எல்லாமே இந்த கிளியர் கட்டான ஒரு வீடியோ தான் இது நான் நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு செடியை எப்படி பராமரிக்கலாம், எந்த மாதிரிலாம் உங்களுக்கு மருந்து ஸ்ப்ரே பண்ணணும், எந்த மாதிரி நீங்கள் உரம் போட்டால் இவ்வளோ பெரிய பூ வரும், கொத்து கொத்தா எப்படி பூக்கள் வர வைக்கிறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட என்னென்ன கலெக்ஷன் இருக்குது. ஓகேங்களா, புதிய புதிய கலெக்ஷன் எல்லாமே இந்த வீடியோவில் வரும். செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, எந்த இடத்துல கொத்து கொத்தாக பூக்கும், இதனால பஞ்ச் பஞ்சாக பூக்கும், அடுக்கடுக்காக பூக்கும், அந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் தாங்கும், அது டீட்டெயில் எல்லாமே நான் சொல்லுவேன், நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கான பார்த்தீங்கன்னா மருந்து கூட சொல்லுவோம். ஓகே, நான் சொல்கிற மருந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கேட்லாக்கில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் அவுட் சைடில் வாங்கினா கூட நான் சொல்கிற மருந்து நோட் பண்ணிங்கன்னா அந்த மருந்து கூட வாங்கி நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணால் போதும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி பூக்கள் இவ்வளோ பெருசு பூக்கும், கொத்து கொத்தாக பூக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து தம்பி இதெல்லாம் இலக்கொட்டி விஷயம் சோந்த மாதிரி இருக்குது, பூவே சின்ன சின்னதாக போகுது, கருகி போகுது, கட்டி போகுது அப்படின்னு நிறைய பேர் எல்லாமே சொல்லுவீங்க. ரோஜா செடி வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. ஓகேங்களா, அதுக்கான கரெக்டாக இப்போ எப்படி நமக்கு சளி வந்தால் எப்படி டக்குன்னு மாத்திரை போடுறாங்க, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு சளி வந்தால் என்ன பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம வீடியோ. ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னென்ன கலெக்ஷன் இருக்குது, ரேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபரில் இப்போ கொடுக்குறாங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஆஃபர்னால் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கொடுத்த விலையோட குறைச்சி இப்போ கம்மி ரேட் போட்டிருப்போங்க. செக் பண்ணி பார்த்து வாங்கிக்காங்க. இந்த ஆஃபர் வரும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாளைக்கு மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா, நான் டேட்டு மென்ஷன் பண்ணிடுவேன். டிஸ்பிளே தெரியுற 5 நாள் மட்டும்தான் இந்த ரோஜா செடிகள் ஆஃபர் இருக்கும். பெஸ்ட்டான ப்ரைஸில் பெஸ்ட்டான குவாலிட்டி சூப்பராக இருக்கும். செடியை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி குறைய சொல்ல முடியாது. 100% சூப்பரான பிளான்ட் தான் நாங்கள் சென்ட் பண்ணுவோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு செடி இல்லை 2 செடி இல்லைங்க, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே லாஸ்ட் வரைக்கும் இருக்குது. இதுலேருந்து நாங்கள் பெஸ்ட்டான பிளான்ட்டை செலக்ட் பண்ணி கொடுக்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிடுவோம், உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாரா ஷேர் பண்ணிடுவோம். ஓகேங்களா, வீடியோக்குள்ளே போயிட்டு புது புது கலெக்ஷன் என்ன எப்படி இருக்குது, என்னென்ன கலெக்ஷனாக இருக்குது, எப்படி செடி இருக்குது, நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் புரியும். அந்த செடியோட சைஸ் என்ன, எந்த மாதிரி பேகை எப்படிலாம் நாங்கள் பிளான் செலக்ட் பண்ணுவோங்க, எந்த ஹைட்டில் அனுப்புவோங்க, எத்தனை பிரான்ச் இருக்கும் எல்லாமே சொல்லுவோம். ஓகேங்களா, ஒரு செடியை தனியாகவே காட்டுவேன், அந்த மாதிரி தான் உங்களுக்கு பிளான்ட்டை கொடுப்போம். ஓகேங்களா, இப்போ வாங்க வீடியோக்குள்ள. நீங்கள் முதலாக பார்க்குற ரோஜா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஆப்பிள் பலூன் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக பலூன் ரோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்டிமெண்டல் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வரும். ஓகே, ஆனால் ரெட்டு ஒயிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஒரு டிஃப்ரெண்ட்டான ரொம்ப ரொம்ப ஒரு ரேரான வெரைட்டின்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த கலரை நீங்கள் பார்த்துருக்கு ரொம்ப ரொம்ப ரேராக தான் இருக்கணும். ஓகே, நம்ம நர்சரியில் பார்த்துருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆஃப் ஷேடோ பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர், ஆஃப் ஷேடோ பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ரெட் கலர் ஸ்ட்ரைப் அந்த மாதிரி அப்படியே அருமையாக இருக்கும். இது ஃபுல்லாக ஓப்பன் ஆச்சுன்னா உங்களுக்கு இன்னும் அருமையாக இருக்கும். ஓகேங்களா, ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வரியே வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைப்பட் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, டச் ரோஸ் வெரைட்டிலே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைப்பட் ரோஸ். ஓகேங்களா, ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பலூன் ரோஸ். ஓகேங்களா, ஆரஞ்சு ஆப்பிள் பலூன் ரோஸ்ன்னு சொல்லலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பலூன் ரோஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பலூன் ரோஸ்ன்னு சொல்லலாம். நம்மளோட கேட்லாக்ல இருக்கும் ஆரஞ்சு பலூன் ரோஸ்ன்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ஃபுல்லாக ஓப்பன் ஆச்சு அப்படின்னா எப்படி இருக்குது நான் காட்டுறேன். இங்கே பாருங்களேன், இந்த பூக்கும் இந்த பூக்கும் நல்லா வித்தியாசம். நீங்கள் 2 பூக்கும் பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இது வந்து ஃபுல்லாக ஓப்பன் ஆன பூ ஃப்ளவரு. நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. சும்மா ஸ்டைப் வந்து அருமையாக இருக்கும். ஓகே, ஒரு டைம் ஸ்டைப் ஃபுல்லாக வரும், ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஷேடாக வரும். இந்த மாதிரி ஆஃப் ஸ்ட்ரைக்கு தான் வரும். ஓகேங்களா,
இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற பிளான்ட் தான் நாங்கள் சென்ட் பண்ணுவோம். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பிரான்ச் இருக்கிறது இந்த மாதிரி ஹைட் பிளான்ட்டு மினிமம் மொட்டுக்கிறது அனுப்புவோங்க. இந்த பூ வைக்கிறது அனுப்பும்போது என்ன ஆகுதுன்னா பார்சலில் ஓப்பன் பாக்ஸ் அனுப்புறதுனால உங்களுக்கு வந்து பூக்களெல்லாம் பறிச்சிடுவாங்க. அதனால் மேக்ஸிமம் முட்டாக இருக்கிறது கலர் தெரியுது இந்த மாதிரி தான் நாங்கள் சென்ட் பண்ணுவோங்க. இந்த மாதிரி பிளான்ட்டு தான் உங்களுக்கு ஓகேங்களா. பெஸ்ட்டான பிளான்ட் இருக்குங்க. வேணும் வைக்கிறவங்க ஆரஞ்சு பலூன் ரோஸ் வேணுமோ புக் பண்ணிக்கலாம். சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது. நீங்கள் பாருங்களேன், இங்கே பாருங்கள், இந்த பூக்களை பார்க்கும்போது யாருக்கு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் போடுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது ரொம்ப 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 ரேரான வாட்டி. பூ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிப்னஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்து வெடிக்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிப்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா மினிமம் 1 நாள் 2 நாளில் பூக்கள் இதழ்கள் எல்லாமே கொட்டி போயிடும். ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோஜா வைக்கணும் அப்படின்னா பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். அதாவது பிளாஸ்டிக் மாதிரியே இருக்கும். இந்த ரோஸ் வேணும் வைக்கிறவங்க புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த மாதிரி வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அதுமாரி தெரிஞ்சுக்காங்க. ஒவ்வொரு பிளான்ட்டை காட்டும் போது ஒவ்வொரு டிப்ஸும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கிராஃப்டட் பிளான்ட் ஓகேங்களா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டிங் பிளான்ட் சொல்லுவாங்க, கிராஃப்டட்னுவாங்க. இது பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வரது மட்டும்தான் செடி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆண் செடி. இந்த ஆண் செடியில் துளிர் வரும். இந்த மாதிரி வந்து 7 இலை வந்துச்சுனாவே பூக்கள் வராது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 7 இலை தான் பூ வரா தம்பி, என்னப்பா நீ 7 இலை அனுப்பியிருக்குன்னு. இதுலேயும் 7 இலை வரும், 5 இலை வரும், 10 இலை கூட வரும். ஆனால் பூக்கள் வரும் ஓகேங்களா. இந்த ஆண் செடியில் மட்டும்தான் பூக்கள் வராது. நிறைய பேர் டவுட்டாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்தாவே நீங்கள் கட் பண்ணி எடுத்துடணும். இந்த மாதிரி முள் வந்து பார்த்தீங்கன்னா கொக்கியாக இருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முட்களோட வரும். இது தயவுசெய்து நீங்கள் கட் பண்ணி எடுத்தீங்கன்னா மட்டும்தான் இந்த செடியில் வரது வந்து பார்த்தீங்கன்னா முட்டுக்களை வைக்கும் ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மொட்டுக்கள் முடிஞ்ச பின்னால் வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் முடிஞ்சிச்சா, அதில் பூக்கள் பறிக்காதனால இந்த பார்த்தீங்கன்னா மொட்டு இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கா, அந்த இடத்துல சிஸ்டர் வச்சு கண்டிப்பாக நீங்கள் கட் பண்ணிடணும் ஓகேங்களா. இதோட டிப்ஸு, எனக்கு தெரிஞ்ச டிப்ஸு. நம்ம இந்த ஆரஞ்சு பலூன் ரோஸ் வேணும் மக்களுங்க புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்குறதான் பார்த்தீங்கன்னா பிங்க் வித் ஒயிட் ஷேடு ஓகேங்களா. இது ஏன் பிங்க் வித் ஒயிட் ஷேடுன்னு சொல்கிறேன்னா இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கஸ்ட் ஒரு ரோஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். மொட்டு அவ்வளோ சீக்கிரம் வெடிக்காது. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 4 days ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பொறுமையாக வெடிச்சு வரும். பூக்களும் இதழ்களும் கொட்டாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த மடிப்பு பாருங்களேன், எத்தனை மடிப்பு இருக்குன்னு. 1 2 3 4 5 6 அப்படியே அடுக்காக போயிடும். மேலே மட்டும் அப்படியே பிங்க் கலர் ஷேடாக வரும். ஒயிட் எல்லாமே பின்னால் எல்லாமே ஒயிட் கலரில் இருக்கும். ஒரு சூப்பரான ஸ்ட்ராங்கஸ்ட் ரோஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் கூட நம்ம போட்டிருக்க மாட்டோம். இப்போ நம்மக்கிட்ட சூப்பராக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பிரான்ச்சு நல்லா இந்த மாதிரி நல்லா மொட்டு சைஸு நல்லா பிரான்ச்சாக சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது. அருமையாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து பூக்கள் ஏன் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் ரோஸ்ன்னு சொல்லணும்னா பூ வந்து அவ்வளோ சீக்கிரம் வெடிக்காது. 2-3 நாள் தாங்கும். அழகாகவும் இருக்கும். இந்த நிறைய பேர் ஊட்டி ரோஜா மாதிரி நல்லா கூர்மையாக நீங்கள் கடையில் வாங்குற மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வெரைட்டி நீங்கள் சூஸ் பண்ணால் போதும் சூப்பராக வரும் ஓகேங்களா. இங்கே பாருங்களேன் எந்த அளவுக்கு இருக்குன்னு. பூ கிட்ட வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. சூப்பராக இருக்கும் ஓகேங்களா. அருமையாக அப்படியே 2 பூவும் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. கலர் அட்ராக்ட் தான் இதுதான் வேறு லெவலில் இருக்கும். நல்லா பிங்க்கு ஒயிட் கலர் அப்படியே சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான பார்க்குறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் மாதிரி அழகாக இருக்கும். இது பூ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வளைவாக பெண்டாக வரும் ஓகேண்ணா. மற்ற பூ மாதிரி வந்து மடி போகாது. இங்கே பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் வளைவாக பெண்டாக வரும் ஓகேண்ணா. சூப்பரான ரோஸ் தான். பிங்க் வித் ஒயிட் ஷேடு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஓகேங்களா. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நிறையவே ஸ்டாக் இருக்குது. இது வேணுமாக்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ்க்கு எப்படி டிப்ஸு அப்படின்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிளான்டேஷன் பண்ணுறீங்கன்னா அப்போ வந்து எந்த மாதிரி மண் கலவை யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி தொட்டி வைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 kg பேக்கில் இருக்குது ஓகேங்களா. நீங்கள் வந்து ரீபார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற மண் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஈரம் இருக்கக்கூடாது ஓகேங்களா. நல்லா ட்ரையாக ஆகணும் ஓகேங்களா. ஒரு நாள் தண்ணி ஊற்றாது வச்சுருந்து அப்புறமா நீங்கள் பிளேட் போட்டு எடுத்துகிட்டு நீங்கள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாட் மிக்சிங் வந்து பார்த்தீங்கன்னா 80% மண் இருக்கணும் ஓகேங்களா. ஒரு 80% வந்து பார்த்தீங்கன்னா மண், 10% கோகோபிட்டு, 10% வெர்மி கம்போஸ்ட்டு, இது ஏதாவது ஒரு கம்போஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும் சூப்பராக வருங்க. அதே மாதிரி இப்போ மண் வந்து பார்த்தீங்கன்னா மணல் மாதிரி வரணும். கட்டி கட்டியாக பொட்டையாக இந்த கல் இதெல்லாம் விட்டு நிறைய பேர் பண்ணுவீங்க. அப்படிலாம் பண்ணிங்கன்னா மண் வராது. ரெட் சாயில் இருந்தால் சூப்பராக வருங்க ரோஸ் செடி ஓகேங்களா. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம். பிங்க் வித் ஒயிட் ஷேடு யாருக்கெல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா சூப்பரான பிளான்ட்டுக்கு இது புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. வாங்க அடுத்தது போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதான் பார்த்தீங்கன்னா கோல்டன் ரோஸ் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ரோஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி நம்ம தங்கம் கலரே இருக்கும் ஓகே. நம்ம வந்து நம்ம காதில் போடுறோங்க, இந்த மூக்கில் போடுறோங்க, செயின் போடுறாங்க, இது எல்லாமே இந்த கலரில் தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் ரோஸ், காப்பர் வேரட்லேயே ஒரு டிஃப்ரெண்டான ரோஸ் ஓகேங்களா. இது சாக்லேட் ரோஸ்ன்னு சொல்லலாம், காப்பி ரோஸ்ன்னு சொல்லலாம். டிஃப்ரெண்டான பேரில் இருக்கும். நீங்கள் நல்லா பாருங்கள். இதோட ஸ்டிப்னஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். பார்க்கறதுக்கு அட்ராக்டாக இருக்கும். மொட்டாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ரெட் கலர் ஷேடு வரும். இந்த மொட்டுக்களில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஷேடு வரும். உங்களுக்கு பார்த்தா கிளியர் கட்டாக தெரியுதான்னு தெரியல. ஆனால் மொட்டில் வந்து ரெட் கலர் ஷேடு வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மொட்டு வெடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஷேடு போயிடும் ஓகேங்களா. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த பார்டரில் தான் இருக்கும். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பார்டரில் தான் இங்கே இருக்கும். பின்னால் பேக் சைடில் தான் அந்த மாதிரி இருக்கும். பொருளாக பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டு கலர் இருக்கும்.
ஃபுல்லாக ஓப்பன் ஆகி முடிச்சுன்னா இந்த ஸ்டேஜ் ஆகும். ஃபைனல் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே மஞ்சள் கலர் ஆகி கொட்டி போயிடும். ஓகேங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா கோல்டன் ரோஸ். ஓகேங்களா, இதுவும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான பிளான்ட்டு, சூப்பரான குவாலிட்டி நம்மக்கிட்ட இருக்குது. தரமான 1-2 பிளான்ட் இல்லைங்க, நிறையா பிளான்ட்ஸ் இருக்குது. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் கோல்டன் ரோஸ் இருக்குது. ஒன்று அடுத்த ரோஸ் காட்டுற பாருங்கள், வாங்க அங்கே போகலாம். நீங்கள் கோல்டு ரோஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கோல்டன் ரோஸ், இது ஒரு கோல்டன் ரோஸ். இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கோல்டன் ரோஸ் தான் நம்ம கேட்லாகில் வச்சு போட்டிருப்போங்க. இது ரெண்டுத்தில் எது இருக்குமோ அதுதான் நாங்கள் ஸ்டாக்கு அனுப்புவோம். ஓகேங்களா, ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப் அதிகமாக இருக்கும், இது கொஞ்சம் ஸ்ட்ரிப்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. பாருங்கள், அமத்த உள்ள போதா, இது அமத்தினா கூட உள்ள போகல பாருங்கள். ஓகேங்களா, சூப்பரான குவாலிட்டியில் 2 வகையான கோல்டன் ரோஜா நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. பெஸ்ட்டான ரோஸு இருக்கிறதுல இந்த மாதிரி ரோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட சூப்பராக இருக்கும். நீங்கள் நேரில் வந்து வாங்கிக்கலாம், நல்லா ஆன்லைன் மூலம் நம்ம வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா வாங்கிக்கலாம். கோல்டு ரோஸை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான ரோஜாங்க, சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு அட்ராக்ஷனாக கண் குளிர்ச்சியாக இருக்குங்க. ஓகேங்களா, சூப்பராக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. வாங்க அடுத்த ரோஜா பார்க்க போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா பலூன் ரோஸ். ஓகேண்ணா, இந்த பலூன் ரோஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இது பேர் சென்டிமெண்டல் ரோஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்டைப்பர் ரோஸ் தான். ஓகேண்ணா, ஏன்னா பார்த்தீங்கன்னா ரெட் கலரு, பிங்க் கலரு, ஒயிட் கலர் மூணுமே மிக்ஸ் ஆகி ஸ்டைப் வரும். நீங்கள் பாருங்கள், இந்த 3 பூக்கும் 3 வித்தியாசம் இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே செடி தான். அது வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் கண்டிஷனை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது ஸ்டைப் வரும். ஓகே, ஒரு டைம் நீங்கள் வந்து மழை காலமாக இருக்கும், அப்போ ஒரு ஸ்டைப் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெயில் நல்லா சுருன்னு அடிக்கும் போது வந்து வெயிலே இருக்குது, அப்படி நல்லா வெயில் அடிக்குதுன்னா அது ஒரு மாதிரிலாம் வரும். ஓகேங்களா, இது மூணுமே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது தெரியுது நிறைய பேருக்கு. ஏன்னா தம்பி நீங்கள் வீடியோவில் காட்டும் போது ஒரு மாதிரியா இருக்குது, எங்ககிட்ட போத்தா ஒரு மாதிரியா இருக்கான்னு கேட்குறீங்க. நீங்கள் வச்சிருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் பாதி நேரம் வெயில் பாதி நேரம் நிழலாக இருக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளைமேட் கண்டிஷன் வேறையாக இருக்கலாம். ஓகேங்களா, அதனால் பார்த்தீங்கன்னா கிளைமேட் கண்டிஷனை பொறுத்து பூக்களோட வேரியேஷன் மாறிட்டே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோஜாவிலே வந்து பார்த்தீங்கன்னா பலூன் ரோஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைப்பில் வந்தது பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இங்கே பாருங்கள், இது ஃபுல் ஸ்டைப்பில் வந்துருக்கு, பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பூ ஓப்பன் ஆகலை, ஆனால் ஃபுல் ஸ்டைப்பில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் பேக் சைடெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டைப்பு வரலாம். ஆனால் இது பாருங்கள் பேக் சைடு எல்லாமே ஸ்டைப்பு பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஃபுல்வே இந்த பெட்ரல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைப் வந்துருக்கு. அருமையான எல்லாமே ஒரே செடி தான். ஓகேங்களா, இது எல்லாமே ஒரே வெரைட்டி தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா செடிகள் வந்து வித்தியாசம் மாறுபடும். ஓகேங்களா, அது கிளைமேட் கண்டிஷன் அது பொறுத்து. இது ஒன்று எனக்கு தான் சொல்கிறேன்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், அதனால தான் சொல்கிறேன். இந்த பலூன் ரோஸை பொறுத்த வரைக்கும் சூப்பரான பிளான்ட் நம்மக்கிட்ட இருக்குது. தரமாக எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், ஒரு செடி எடுத்து தனியாக காட்டுறேன். நல்லா பிரான்ச்சஸோட மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 மொட்டுக்குள்ள அருமையாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செடியும் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து ஃப்ராக்ரன்ஸ் கூட ஒரு லைட்டான ஃப்ராக்ரன்ஸ் வரக்கூடிய ஒரு ரோஜா தான் இந்த சென்டிமெண்ட் ரோஜா பலூன் ரோஸ். சூப்பரான பிளான்ட் அவைலபிள் இருக்குது. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு பிரான்ச்லேருந்து ஸ்டெம்லேருந்து எல்லாமே இருக்கும். மொட்டாக இருக்கும்போது தம்பி என்னப்பா நீங்கள் ரெட் கலர் அனுப்பிட்டீங்க, நான் கேட்டது பலூன் ரோஸ் அப்படின்னு கேட்பாங்க. நாங்கள் இந்த மாதிரி மொட்டை இருக்கிறத அனுப்புவோங்க. உங்களுக்கு வந்து மினிமம் ஒரு 10 நாள் கழித்து ஓப்பன் ஆனால் தான் உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா மினிமம் எது முட்டை இருக்குதோ அந்த பிளான்ட்டை தான் நாங்கள் செலக்ட் பண்ணி அனுப்புவோம். ஓகேங்களா, இந்த மாதிரி பூக்களோட அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா பூக்கள் வரதும் போதே கொட்டிடலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் பறிச்சிடலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாப்பினஸே இருக்காது. நீங்கள் பூக்கள் வந்து உங்கள் வீட்டில் போட்டால் தான் அது அழகாக இருக்கும். பலூன் ரோஸை பொறுத்த வரைக்கும் சூப்பரான பிளான்ட்டு, தரமான குவாலிட்டியில் சூப்பராக இருக்குது. நீங்கள் மாற்றமே கிடையாது, தாராளமாக நம்ம நம்பி வாங்கலாம். தரமான பிளான்ட். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இந்த 3 பூ பக்கம் வச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்களே பாருங்கள். அருமையான ஒரு கலர் தாங்க. இதெல்லாம் ஒரு சூப்பரான கலெக்ஷன். இது வேணும் மக்களும் புக் பண்ணி வைக்காங்க. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதா பார்த்தீங்கன்னா கொத்தாக பூக்கணும் அப்படின்னா இந்த ரோஸை கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அருமையான ரோஜா தாங்க. வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கலரில் சூப்பரான ரோஜா தான். இது வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் லைன். ஓகேங்களா, அது சில்வர் லைன்ன்றதுக்கு மாதிரி லைனாக அப்படியே ஒவ்வொரு கலராக வரும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 கலர் மிக்ஸ் ஆன மாதிரியே இருக்கும். ஒய்லட் கலர் ஆகுது, ஒரு பிங்க் கலர் ஆகுது, ரெட் கலர் ஆகுது, ஒயிட் கலர் மூணுமே மிக்ஸ் ஆன ஃப்ளவர் தான் இருக்கும். ஒவ்வொன்றும் ஒரு செடியிலும் பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 முட்டை 20 முட்டை அந்த மாதிரி வந்து வைக்கக்கூடியது. நீங்கள் வந்து பிளான்டேஷன் பண்ணி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கொத்தாக பூக்கும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன செடி தான் எத்தனை முட்டை இருக்குது நீங்களே பார்க்கலாம். கிட்டத்தட்ட 10 முட்டுகள் மேற்பட்ட அப்படியே அழகாக இருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாக தான் வரும். மற்ற வந்து பார்த்தீங்கன்னா டச் ரோஸ் இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே பூவை நேராக வந்து ஒரு பூ தான் வைக்கும். ஆனால் இது வந்து வரும்போதே பார்த்தீங்கன்னா 1, 2, 3 இந்த மாதிரி 3 பூ வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச்சஸோட தான் வருமே கம்பல்சரி. இங்கே பாருங்கள் இதில் 3 பிரான்ச் இருக்கா, வரும்போது சிங்கிள் பிரான்ச்சில் 3 மொட்டு 4 மொட்டோட தான் அந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா, இந்த கலர் எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் குட்டி பூவோட சைஸ் பெஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா பூவோட சைஸ் கேட்பாங்க, தம்பி ஏன்னா இப்போ வீடியோவில் பெருசாக தெரிஞ்சு ஆனால் என் வீட்டுக்கு வந்து குட்டியாக பூக்குதுன்னுவாங்க. இதோட பூவோட சைஸை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். பூவோட சைஸே சின்ன சைஸ் தான். பட்டன் ரோஸோட கொஞ்சம் ஒரு சுற்று பெருசாக இருக்கும். இந்த மாதிரி தான் 1, 2, 3, 4 லேயர் தான் பூக்கள் வரும். ஸ்டிப்னஸ்ஸு மொக்காக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். குட்டி குட்டியாக அழகாக இருக்கும். நீங்கள் வந்து சாமிக்கு டெய்லி பூஜை பண்ணணும், நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. டெய்லி சாமிக்கு பூஜை பண்ணணும், வெள்ளிக்கிழமைனா எனக்கு பூக்கள் தேவைப்படும், நிறைய பூக்கள் வேணும் அப்படின்னா இந்த ரோஸ் செடியை கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டியில் வைக்கும்போது இந்த மாதிரி நிறையவே பூக்குங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதில் பாருங்கள் இது பூக்கள் எல்லாமே ஓப்பன் ஆகி ஃபைனல் ஸ்டேஜ்.
இதில் பார்த்தீங்கன்னா கலரே வேறையாக இருக்கும் ஓகேங்களா. இதுக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டார்க் கலரில் மேலே ஸ்ட்ரைப் அந்த மாதிரி அழகாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒயிட் கலரு, நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒய்லட் கலரு கலந்த மாதிரி பேல் கலரில் இருக்கும் ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக ஒரு பூக்கூடியதான் சில்வர் லைனு சூப்பராக இருக்கும். கொத்தாக பூக்கும் ஓகேங்களா. இந்த மாதிரி எங்கள் வீட்டில் பூக்கணும்பா, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா டிஏபி, இந்த டிஏபின்ற உரம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வாங்கி வச்சுக்கோங்க. 15 days ஒன்ஸ் ஓகேங்களா. அப்படி இல்லை ஒரு வாரத்துக்கு ஒன்ஸ் ஆச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு செடி சுற்றி கொடுத்து தண்ணி ஊற்றுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூவோட சைஸ் நல்லா பெருசாக வரும் ஓகேங்களா. இந்த மாதிரி நீங்கள் பண்ணாதே சும்மாவே வச்சிங்கன்னா பூக்கள் வந்து பெருசாக வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது, பூவும் பூக்காது ஓகேங்களா. டிஏபி உரம் கம்பல்சரி கொடுக்கணும். நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சாஃபு, மோனோ ப்ளஸ், பவுஷாக் இந்த 3 மருந்து இருக்குது. இந்த 3 மருந்து வாங்கி கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒன்ஸாக ஸ்ப்ரே பண்ணணும் ஓகே. எல்லாமே வந்து ஸ்ப்ரே பண்ண தண்ணியில் கலந்து ஓகேங்களா. அதெல்லாம் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி சூப்பராக வரும் கொத்தா அந்த மாதிரி. இதுக்கான நியூவான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மருந்து வந்துருக்கு. அது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒன்றும் வரல, வந்துச்சுன்னா கண்டிப்பாக கொடுக்குறேன். அந்த மருந்து போட்டிங்கன்னா பூவோட சைஸ் ஒன்றும் பெருசாக வரும், சைனிங்காகவும் வரும் ஓகே. அந்த மருந்து வந்து பார்த்தீங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் கொண்டு வரேன். ஒன்றும் நம்மக்கிட்ட மருந்து பாட்டில் வரல, வந்தோடனே காட்டுறேன் ஓகேங்களா. இதுதான் பார்த்தீங்கன்னா சில்வர் லைன் கொத்தா பூக்கும். தொட்டிலையோ ஒரு ட்ரம்முலையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 inch பாட்டோ இல்லை 12x12 க்ரோ பேக் இருந்தாவே போதும். இந்த மாதிரி பூக்குங்க பாருங்கள் எந்த அளவுக்கு. இந்த மாதிரி குவாலிட்டியில் சூப்பரான பிளான்ட்டு தனித்தனியாக எடுத்து வச்சு காட்டுறதே நீங்கள் அதுதான். இந்த மாதிரி பெஸ்ட்டான பிளான்ட் இருக்குது. புக் பண்ணி நினச்சா சில்வர் லைன் புக் பண்ணுங்கள். வாங்க அடுத்த கலெக்ஷன் போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதா பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கலர் ரோஸ் ஓகே. ஆனால் அந்த ட்ரிபிள் கலர் ஏன் சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொட்டாக இருக்கும் போது ஒரு கலர் டார்க்காக இருக்கும், வெடிக்க வந்து பார்த்தீங்கன்னா கலர் ஷேட் ஆகிட்டே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 3 கலரில் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஒயிட்டு, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லைட் பிங்க்கு, கொனையில் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த பெட்டல்ஸ் வந்து ஷார்ப்பில் மட்டும் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வந்து அப்படியே பூச்சி விட்ட மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பூக்கு பாருங்கள். இந்த பூவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அந்த பெட்டல்ஸில் கொனையில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் மாதிரி வந்து அதில் மட்டும் ரெட் கலர் இருக்கும். எல்லாம் ஆரஞ்சு கலராக இருக்கும். அதுக்கான பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் இருக்கும். 3-4 கலர் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். இது பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கலர் ரோஸ். நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதோட செடி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக நம்மக்கிட்ட சூப்பரான பிரான்ச்சஸோட அருமையான பிளான்ட் இருக்குது. 1-2 பிளான்ட் இல்லைங்க, நீங்கள் 100 செடி வேணால் கூட இப்போ அருமையான பிளான்ட் இந்த மாதிரி பிரான்ச்சஸோடு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது பூ வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ண நிறைய பூக்கள் வந்துகிட்டே இருக்கும். பூவோட சைஸு பார்த்தீங்கன்னா மீடியமான சைஸ் தான் ஓகேங்களா. சின்ன மீடியமான சைஸ் தான். நீங்கள் பூ பார்க்கும்போது தெரியும் அந்த அளவுக்கு ஸ்டிப்பாக இருக்கணும் ஓகேங்களா. இதுவும் பார்த்தீங்கன்னா 2-3 நாள் ஆனால் கூட வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் சீக்கிரமாக அந்த அளவு கொட்டாது, நல்லா ஸ்டிஃப்னஸாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோஸ் தான் ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்டு, ஒயிட்டு, 3-4 ஒரு ஆரஞ்சு கலரு எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். இந்த 3 பூக்கும் 3 வித்தியாசங்கள் அப்படியே தெரியும் ஓகேங்களா. இதுதான் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கலர் ரோஸு. இது டெய்லி நீங்கள் பூக்களும் சாமிக்கு பூஜை பண்ணிக்கலாம். இல்லை குட்டி குழந்தைங்களுக்கு ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 5 வயசு 6 வயசு ஆகிறவங்க இந்த பூக்கள் வச்சு அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வளர்க்கவே முடியல தம்பி அப்படின்றவங்களோட இந்த மாதிரி பிளான்ட் வாங்கிச்சுன்னா சூப்பராக வளர்க்கலாம். இதுதான் ட்ரிபிள் கலர் ரோஸ், அருமையான பிளான்ட் பாருங்கள். செடி தனித்தனியாக காட்டுறாங்க பாருங்கள். இதே மாதிரி தான் இப்போதைக்கு நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. புக் பண்ணிச்சா ட்ரிபிள் கலர் புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்த கலெக்ஷன் போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதா பார்த்தீங்கன்னா பிங்க் ரோஸ் ஓகேங்களா. டச் ரோஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா பூவோட ஸ்ட்ரிப்னஸும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். பூவோட சைஸும் பார்த்தீங்கன்னா பெருசு அழகாக வரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பூவை தான் அதிகமாக விரும்புவாங்க. இது பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நல்லா பிரான்ச்சஸோட புது ஷூட்டெல்லாம் வருது பாருங்கள். இங்கே பாருங்கள் எல்லாமே 1-2 பிளான்ட் இல்லைங்க, இது எல்லாமே அதுதான். ஏன்னா நிறைய பேர் கேட்பீங்க தம்பி என்னப்போ நிறைய செடி காட்டுறீங்க இப்போ வந்து பார்த்தா கம்மியாக இருக்குன்னு. இது ஃபுல்லாகவே நிறையா இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ செடி வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேங்களா. இது ஃபுல்லாகவே இதில் இருக்கிற ரோஜாவில் தான் உங்களுக்கு ஒரு ரோஜா செடி வரப்போகுது ஓகே. ஆனால் பிங்க் ரோஸை பொறுத்த வரைக்கும் நல்லா பிரான்ச்சோட சூப்பராக இருக்குது. தரமான பிளான்ட்ஸ் எல்லாமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. பூவோட சைஸே பாருங்கள் நல்லா கூர்மையாக அழகாக வரும். உங்களுக்கு பாருங்கள் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பூவோட லென்த்தை பாருங்கள் நல்லா இந்த விரல் சைஸ் சென்ஸ் கூர்மையாக வரும். நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். 2-3 நாள் ஆனாலும் பூக்கள் கொட்டாது. நல்லா பஞ்சாக நல்லா பூக்கள் வருங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கட் பண்ண நிறைய பூக்கள் வந்துகிட்டே இருக்கும். பிங்க் ரோஸை பொறுத்தவரைக்கும் சூப்பராக இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாட்டிலையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ பேக்கில் எதில் வேணால் வச்சுக்கலாம். நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் பராமரிச்சினா போதும் அருமையாக இருக்கும். பூக்கள் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இலையில இருக்குது பாருங்கள். அந்த இலை இருக்குங்களா, இலைக்கு சென்டரில் ஒரு கண்ணு மாதிரி இருக்கும். ஒரு சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துளு வர மாதிரி இருக்கும். இதை பார்த்து இதுக்கு மேலே இருக்கிற பிரான்ச்செல்லாம் கட் பண்ணிங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு வந்து இங்கே வந்து புது துளிர் வந்து இங்கே ஒரு பூக்கள் பூக்கும். நிறைய பேர் கையிலே கிள்ளிடுவாங்க, இவளே கட் பண்ணுவாங்க. அதனால் அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிரான்ச்சஸும் வராது, பூ ஒழுங்காக சரியாக பூக்காது ஓகே. நான் சொல்ல டிப்ஸ் எல்லாம் நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அருமையாக பூக்கும். பிங்க் ரோஸை பொறுத்த வரைக்கும் நியூவாக ஸ்டாக் இருக்குது. தரமான பிளான்ஸ் எல்லாமே இங்கே பாருங்களேன். இங்கே எல்லாமே காட்டுறேன், நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. 1 2 3 பூ வந்து பார்த்தீங்கன்னா மாடல் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். எல்லாமே இங்கே பாருங்கள் எல்லாமே இது சூப்பராக இருக்குது. இன்னும் பெரிய பூ வந்து பார்த்தீங்கன்னா 15 kg இந்த மாதிரி இருக்கும். இங்கே வந்து பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குங்க. இங்கேயும் பாருங்கள் இந்த சைஸு
அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் பாருங்கள். நீங்கள் ஃபைனல் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூக்கள் பறிக்கும் போது மட்டும்தான் அந்த ஸ்டிப்னஸ் அந்த அழகு எல்லாமே இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா கடையில் விற்கிற மாதிரி வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. இந்த மாதிரி இருக்கும்போது அழகாக பறித்து வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக பிளாஸ்டிக் மாதிரி சூப்பராகவே இருக்கும். ஓகே, ஆனால் பிங்க் ரோஸை பொறுத்தவரைக்கும் நம்மக்கிட்ட நிறையவே ஸ்டாக் இருக்குது. புக் பண்ண நினச்சா புக் பண்ணிக்கோங்க. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம். பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா மஞ்சள். ஓகே, ஆனால் மஞ்சள் பூவே மஞ்சள் மனம் கவர்ந்த மஞ்சள்னு சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா மஞ்சள் இல்லாத எந்த வேலையும் தொடங்க மாட்டாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மஞ்சள் ரோஸ் நிறைய பேர் விரும்பி அதிகமாக கேட்கக்கூடிய ரோஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ரோஸ்க்கு அடுத்த ரோஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தான் கேட்பாங்க. வாய் திறந்தா கூட ரெட்டு மஞ்சள் இருந்தால் கொடுப்பா அப்படி தான் கேட்பாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் ரோஸ் நம்மக்கிட்ட சூப்பராக இருக்குது. இது பூ ஸ்டிப்னஸும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா போண்டா மஞ்சள்னு சொல்லுவோம். ஓகே, அது மாதிரி என்ன பார்த்தீங்கன்னா போண்டா மாதிரி நல்லா அழகாக உரண்டே வரும். நல்ல ஸ்டிப்னஸாக போண்டா அப்படி கல் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குங்க. நல்லா பூ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிப்னஸாக இருக்கும். ஓகே, நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கலரே பார்த்தீங்கன்னா நல்லா எல்லோ கலர் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்குது. நார்மல் மஞ்சள் வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் சூப்பராக இருக்கும். இது பிளான்ட் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஆனால் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இலையில வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டாட் இருக்கும். இல்லை வந்து கருப்பு கலர் டாட் கம்பல்சரி வரதா செய்யும். இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா மருந்து ஸ்ப்ரே பண்ணணும்னு நான் சொல்கிறது. ஓகே, ஆனால் இந்த மாதிரி ஸ்ப்ரே வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இந்த மாதிரி கருப்பு கலர் டாட் வருதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பனி சீசன் குளிர்காலமாக மாறும். ஓகேங்களா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து பார்த்தீங்கன்னா பனி தண்ணி இது மாதிரி உட்காரும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சா லைட்டாக மழை பெஞ்சிட்டு போயிடும். அப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து காலையில் இருந்தோடனே செடியை ஃபுல்லாக நீங்கள் வந்து வாட்டர் சர்வீஸ் பண்ணுற மாதிரி செடியை ஃபுல்லாக நல்லா கழுவி தண்ணி ஊற்றினி நல்லா இலையில் இருக்கிற அந்த பனி தண்ணி அந்த மழை பெஞ்ச தண்ணி இதெல்லாம் போயிடும். அதுதான் மெயின். ஏன்னா பார்த்தீங்கன்னா அதனால தான் இந்த மாதிரி டாட்ஸ் வரும். இந்த மாதிரி டாட்ஸ் வரும்போது தான் நம்ம மருந்து ஸ்ப்ரே பண்ணணும். இந்த சாஃபோ மோனோப்ளஸோ பவுஷாக்கு 3 கலந்து ஸ்ப்ரே பண்ணினா போது இந்த மாதிரி டாட்ஸு ஃபங்கசைடு பூவோட சைஸ் எல்லாமே சூப்பராக வரும். இலையும் சைனிங்காக வரும். ஓகேனா எல்லோ ரோஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு ஒரே சிங்கிள் பிரான்ச்சு தான் இருக்கும். ஓகேனா ஒரு சிங்கிள் பிரான்ச்சோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா 2 பிரான்ச்சோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா செடி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக சைனிங்காக இருக்க பிளான்ட்டை நாங்கள் எடுத்து அனுப்புவோங்க. தரமாக இருக்கும். பாரு முட்டை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் இருக்க தம்பி என்னப்பா நான் எல்லோ கலர் தான் ஆர்டர் பண்ணோம், நீங்கள் ஒயிட் அனுப்பிட்டீங்கன்னு கேட்பீங்க. ஒயிட் கிடையாது, நாங்கள் வந்து எல்லோ கலர் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்பி பூ வாங்கி வெடிச்சு பண்ணால் கூட சொன்னோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். பூவோட சைஸ் நல்லா பெருசாக வரும். இதெல்லாம் சூப்பரான பிளான்ட்டு நம்மக்கிட்ட எல்லோ ரோஸ் அவைலபிள் இருக்குது. தரமான பிளான்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா, வேணுமாக்கிறவங்க எல்லோ ரோஸ் புக் பண்ணிக்காங்க. சூப்பர் குவாலிட்டியில். வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம். அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா ஃபேண்டா ஆரஞ்சு. ஓகேங்களா, இருக்கிறதுல ஆரஞ்சு கலர் ரோஜா அப்படின்னு சொல்லலாம். சூப்பராக இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா பார்த்தீங்கன்னா பியூர் ஆரஞ்சு ரோஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபேண்டா ஆரஞ்சு ஜூஸ் குடிப்போங்க. அந்த மாதிரி கலரில் நல்லா பெரிய பெரிய பூ வரும். நல்லா தாமரையாட்டு அழகாக இருக்கும். பூ வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்டிப்னஸ் அதிகமாக இருக்கும். இதில் டச் ரோஸில் நம்பர் 1 வெரைட்டிஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா பூ நல்லா ஸ்டெம்மும் அழகாக பூக்கும், நிறையா பூக்கும். நல்லா பஞ்சாக பூ வந்துகிட்டே இருக்கலாம். பார்த்து மரம் மாதிரி நீங்கள் வளர்த்துக்கலாம். ஒரு பெரிய மரம் மாதிரி வளர்த்துக்கலாம். பூவோட இதழ்கள் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். நல்லா ஸ்டிப்னஸ் நல்லா ரவுண்டாக அழகாக இருக்கும். ஓகேங்களா, நல்லா பஞ்சாக பூக்கும். நல்லா கட் பண்ணி ஒன்றுங்க. ஓகேங்களா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்ன செடியாக இருக்கும்போது இப்போ எங்ககிட்ட வாங்கி வச்சிங்கன்னா நீங்கள் வாங்கி வச்சோடனே பூக்கள் இருந்தால் கட் பண்ணி விட்ருணுங்க. நல்லா வந்து துளிர் எடுத்தால் திருப்பு மொட்டுக்கள் வந்துச்சு அப்பயும் நீங்கள் கட் பண்ணி விடணும். ஒரு 2 டைம் கட் பண்ணி 3வது பூக்கள் விட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு பூக்கள் இருக்குது, அந்த சைஸ் இருக்குன்னு சூப்பராக இருக்கும். அந்த சைனிங்கோட பூவோட சைஸு பெருசாக இருக்கும். ஓகேங்களா, நல்ல குவாலிட்டியாக பூக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபேண்டா ஆரஞ்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இதே மாதிரி பிளான்ட்ஸ் நிறைய ஸ்டாக் இருக்குது. எல்லாமே மொட்டுக்குள்ளோடய இருக்குது. ஓகேங்களா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மொட்டு இந்த மாதிரி மொட்டாக்கிற பிளான்ட் தான் அனுப்புங்க. இந்த மாதிரி பூ பிளான்ட்டை அனுப்ப மாட்டேங்க. இந்த மாதிரி மொட்டா இருக்க பிளான்ட்டை சூஸ் பண்ணி பெஸ்ட்டாக கொடுப்போங்க. இது பூ இந்த கலர் தான் காட்டுறதுக்காக இந்த வீடியோவில் காட்டுறது. ஓகேனா பிளான்ட்டு இதே மாதிரி தான் இருக்கும். ஓகே, தரமான பிளான்ட் வேணும்னா நம்ம நர்சரி கான்டாக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். நாங்கள் சூப்பரான பெஸ்ட்டாக பண்ணி தரோங்க. ஓகே, ஆனால் ஃபேண்டா ஆரஞ்சை பொறுத்த வரைக்கும் அருமையான பிளான்ட் அவைலபிள் இருக்குது. புக் பண்ணுறது தான் புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்த கலெக்ஷன் போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் குயின் ரோஸ்ன்னு சொல்லலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் ரோஸ்ன்னு சொல்லலாம். என்ன பார்த்தீங்கன்னா இது நம்மளோட ஸ்கின் எந்த மாதிரி மெதுவாக இருக்கும் அந்த மாதிரி வந்து பூவோட ஸ்டாஃப் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும். ஓகே, நல்லா மெதுவாக நல்லா பஞ்சு போல் இருக்கும். இது கலரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலரில் வரும், பிங்க் கலரில் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தம்பி நீங்கள் வீடியோ காட்டும் போது பிங்க் கலரும் ஒயிட் கலர் இருந்துச்சு, ஆனால் எங்கிட்ட ஒரு ஒயிட்டாக தான் பூக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வரும்போது அப்படி தான் பூக்கும். அடுத்தடுத்து பூக்களை பூக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மாறி போயிடும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இதிலே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் இருக்குது. பார்த்தீங்கன்னா பஞ்சு மாதிரியே இருக்கும். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃப்ராக்ரன்ஸ் வெரைட்டி. ஓகே, நல்லா வாசனை தரக்கூடிய ஒரு பூக்களில் ஒன்று பிரிட்டிஷ் குயின் ரோஸ். ஓகே, ஆனால் தரமான பிளான்ஸ் இருக்குது. எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். எல்லாமே நல்லா சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் வர நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட தான் உங்களுக்கு 10 முட்டுகள் 20 முட்டுகள் நிறைய வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் கட் பண்ணாத விட்டிங்கன்னா பூக்கள் வரதே உங்களுக்கு நிறைய ஆயிரும். ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு கட் பண்ணி விடுங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மொட்டும் பட்ஸ்களும் வச்சு வந்துகிட்டே இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதில் வந்து பூக்கள் ஃபுல்லாக பூத்து முடிஞ்சிருச்சு.
இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து கட் பண்ணி விட்ருக்கனால இதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பிரான்ச்சஸ் வருதுன்னு பாருங்கள். 1 2 3 4 5 இந்த மாதிரி 5 பிரான்ச்சஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே கட் பண்ணால் இங்கே ஒரு 5 பிரான்ச்சஸ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா மொட்டுகளை வருது இல்லை, இந்த மொட்டுகளை கூட கிள்ளி விட்டிங்கன்னா கூட நீங்கள் அடுத்தடுத்து செடிக்கு நல்லா க்ரோத் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ 10 பூவா போக்குறது அடுத்து 20 பூவா போக்கும். நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணலாம். ஓகேங்களா, இதுதான் ரோஜாவோட டிப்ஸு மெயின்டெனன்ஸ் எல்லாமே நான் கிளியர் கட்டாக சொல்லிட்டேன். ஸ்கின் ரோஸை பொறுத்த வரைக்கும் சூப்பரான இந்த மாதிரி துளுராக இருக்க பிளான்ட்டு மொட்டை இருக்க பிளான்ட்டு தான் சென்ட் பண்ணுங்க. தரமான ஓன் ரூட்டர் பிளான்ட்டு இது அவைலபிள் இருக்குது. புக் பண்ணுன்னா ஸ்கின் ரோஸை புக் பண்ணி வாங்கிக்காங்க. வாங்க அடுத்த கலெக்ஷன் போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதா பொக்கை ரோஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா பொக்கை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு அழகுக்காக வைக்கணும் தம்பி, எனக்கு பூக்களை வந்து தலையெல்லாம் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நல்லா எனி டைம் பூ பூக்கணும் அப்படின்னா இந்த ரோஸை நீங்கள் வாங்கிக்காங்க. ஒரு வீட்டு மேலே ஒரு 2 தொட்டியில் போட்டு வச்சிட்டிங்கன்னா போதும். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கலரில் பூத்து குழுங்க. ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்னோ ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸ்னோ ரோஸ். ஓகேங்களா, எப்படி மழை பேஞ்சிட்டா அப்படி ஒரு மழை தண்ணி ஸ்னோ வந்தால் எப்படி இருக்கும், மழை பேஞ்சிட்டே இருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பூத்து குலுங்கிட்டே இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்னோ. பூ வந்து பார்த்தீங்கன்னா தலைகளாக வைக்க முடியாது. இதழ்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வட்டம் 2 வட்டம் தான் இருக்கும். பூ வந்து ஸ்டிஃப்னஸே இருக்காது, ஒரு பட்டன் ரோஸ் டைப் தான் இருக்கும். ஆனால் வந்து லைட்டு பேபி பிங்க் கலரும் ஒயிட் கலர் ஷேடாகி சூப்பராக பூக்கும். ஏன்னா பஞ்சாக பூக்கும். இது வந்து ஒரு அழகுக்காக வைக்கக்கூடிய ரோஸ் தான். இது வேணும் மக்களும் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மொட்டுகள் பாருங்கள் எந்த அளவுக்கு வருதுன்னு நீங்கள் பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 10 மொட்டுக்கள். இதெல்லாம் பூக்கள். நீங்கள்லாம் பூக்கள் முடிய கட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அடுத்தடுத்து மொட்டுக்கள் வந்துகிட்டே இருக்கும். ஒரு சூப்பரான வெரைட்டி தான் சம்மர் ஸ்னோ. இதே மாதிரி புஷியான பிளான்ட்டு நம்மக்கிட்ட இப்போ அவைலபிள் இருக்குது. வேணுமாக்குறவங்க சம்மர் ஸ்னோ புக் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த மாதிரி இது வந்து தலைக்கெல்லாம் வைக்க முடியாதுங்க, ஒரு அழகுக்காக வச்சுக்கலாம். இல்லை ஒரு நான் சாமி கோயில் வச்சுருக்கேன், கோயில் முன்னே அழகுக்காக வைக்கணும், இல்லை ஒரு வீட்டு முன்னே அழகுக்காக வைக்கணும், மொட்டை மாடியில் நல்லா தேன் பூச்சிலாம் வரணும், தேன் பூச்சிலாம் நல்லா வரணும் அப்படின்னா இந்த மாதிரி வச்சிங்கன்னா அழகாக பார்த்து கொடுங்குங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக கண் குளிர்ச்சியாக இருக்கும். ஓகேங்களா, இதெல்லாம் யாருக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா, வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம். சம்மர் ஸ்னோ முடிஞ்சாச்சு. நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல ரொம்ப ஒரு ரேரான வெரைட்டின்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ரோஸ்ன்னு சொல்லலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஆரஞ்சு ரோஸ். ஓகேங்களா, நீங்கள் ஆப்பிள் எந்த மாதிரி இருக்கும் குண்டாக அழகாக இருக்குமா அதே மாதிரி குண்டாக அழகாக வரும். இந்த பூவை பார்த்தோன்னே என்ன தம்பி நோய் வந்துருச்சா அப்படின்னு கேட்பாங்க நிறைய பேர். வந்து பார்த்தீங்கன்னா என்ன தம்பி இது பூ ஒழுங்கு வெடிக்கல, இது என்னப்பா பூ அழகாகவே இல்லைன்னு கேட்பாங்க. இதோட வந்து இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. ஓகேங்களா, ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா பார்த்தீங்கன்னா பேண்ட்டை வந்து இந்த மாதிரி நீட்டாக போட்ட பரல, இந்த மாதிரி கிழிஞ்சு போட்ட வச்சு என்னடா அவன் பேண்ட்டை போட்டுங்கிறானோ அதுக்கு ஒரு சில ரசிகர் இருக்குது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து சில பேர் வந்து இதுக்குன்னே வந்து ஒரு ரோஸ்க்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. அந்த ஃபேன்ஸுக்கு மட்டும் தான் அது புரியும். இந்த மாதிரி வந்து பெட்ரோல்ஸ் எல்லாமே சுருகுன மாதிரி நோய் வந்த மாதிரி இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது இயல்பாகவே இந்த மாதிரி வரக்கூடிய ரோஜா தான் யாருக்குமே தெரியாது. ஓகேங்களா, இது பாருங்கள் மொட்டை இருக்கும்போது பாருங்கள் மொட்டு ஒழுங்கு வெடிக்காது தம்பி, இது என்னப்பா பூ இந்த மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் கேட்கலாம். இது இந்த மாதிரி இருந்தால் தான் இந்த மாதிரி வரும். நல்லா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும், ஹெவி ஸ்ட்ராங்கு, அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். நல்லா மடித்து வச்ச மாதிரியே இருக்கும் பூ, நல்லா மடித்து வச்ச மாதிரியே இருக்கும். 1 2 3 4 5 அழகாக அப்படியே கொத்தாக பூக்கும். ஒரு சூப்பராக வளர்த்துட்டிங்கன்னா போதும் டெய்லி பூக்கள் இருக்கும், அழகாக இருக்கும், நல்லா பஞ்சு மாதிரி பூக்கும். கலரே அந்த அளவுக்கு அட்ராக்ஷனாக இருக்கும். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பலூன் மாதிரி நல்லா ஒரு ஆப்பிள் மாதிரி உருண்டே வந்து அது மடிப்பும் அழகாக வரும். நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கு. நிறைய பேர் நீங்கள் நம்மகிட்ட வாங்கி வச்சுருப்பீங்க. இப்போ கூட ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய பேர் வாங்கிட்டீங்க. உங்ககிட்ட பூத்துருக்கும் போது கலரை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கலராக இருக்குதுங்களா, அடுத்து பூ வெடிச்சுன்னா பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஆரஞ்சு டார்க் கலர் ஆரஞ்சு ஒரு ரெட் கலர் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். இந்த லாஸ்ட் பெட்டல்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் பேல் கலரில் இருக்கும். ஓகேங்களா, இன்னும் வெடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக மாறும், அப்படி மாறிட்டே இருக்கும். ஒரு அருமையான ரோஜா தான் இது. வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ரோஸ்ன்னு சொல்லலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஆரஞ்சு ரோஸ்ன்னு நம்மளுக்கு கேட்டலாக் இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு பிளான்ட் இருக்குங்க. முதல் புக் பண்ணுறவங்க எல்லாருமே தரமான பிளான்ஸ் கிடைக்குங்க. இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் நீங்கள் வாங்கினீங்கன்னா தரமான பிளான்ஸை ஆஃபர்லேயே வாங்கிக்கலாம். சூப்பரான குவாலிட்டியில் தரமாக இருக்கும். ஒரு பிளான்ட் வாங்கி வச்சிங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பூக்கள் முடிச்சுன்னா நீங்கள் எங்கே கட் பண்ணு கேட்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மொட்டு இருக்குது. எல்லா பிரான்ச்லேயும் மொட்டு இருக்கா, நீங்கள் இங்கே கட் பண்ணிங்கன்னா அடுத்து பிரான்ச்சஸ் வரும். அப்படி இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், இங்கே கட் பண்ண ஒவ்வொரு பிரான்ச் கட் பண்ணி விட்டு அது துளிர் எடுத்து திருப்பி மொட்டு வரும். ஓகேங்களா, நீங்கள் இங்கே கட் பண்ணிங்கன்னா இங்கேருந்து நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும். 4 பிரான்ச் வந்து இங்கே அடிஸ்டம் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பூ பூக்கும். ஓகேங்களா, இதுதான் பிடிச்சது. ஏன்னா பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பூக்கள் இருந்துச்சு, கட் பண்ணி விட்டதுனால 1 2 3 4 மொட்டுக்கள் வந்து அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி கட் பண்ணணும், எந்த மாதிரி உரம் கொடுக்கணும் எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா, வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகிறோம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா பிங்கி புஷி ரோஸ். ஓகேங்களா, இந்த பிங்கி புஷி ரோஸ் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பிங்க்லேயே பார்த்தீங்கன்னா கொத்தாக பூக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 3 4 மொட்டை, அங்கே 3 4 மொட்டை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பூ வந்து கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் கம்மி தாங்க. ஓகேங்களா, பூவோட ஸ்டிஃப்னஸ் கொஞ்சம் கம்மி தான். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். சாமிக்கு பூச்சிக்கு எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம், நீங்கள் தலைக்கு வச்சுக்கலாம். கொத்தாக பூக்கும். ஓகே, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பூ டக்குன்னு ஓப்பன் ஆகிடுங்க. வந்து பார்த்தீங்கன்னா
நார்மல் பிங்க் ரோஸ் வந்து டச் ரோஸுக்கு பெருசாக முன்னே காட்டுங்க, அதுக்கு இதுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பூ வந்து சாஃப்ட்டே கம்மியாக தான் இருக்கும், பார்த்தீங்கன்னா மெதுவாக இருக்குங்க பாருங்கள். பொல்ல ஸ்ட்ரிக்னஸ் அது பார்த்தீங்கன்னா கல் மாதிரி இருக்கும். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா பிங்கி புஷ் ரோஸ். இது கொத்து கொத்தா பூக்கும். இந்த மாதிரி செடி சூப்பரான பிளான்ட் இருக்குது. இது 1-2 பிளான்ட் இல்லைங்க, இது எல்லாமே இது இருக்குங்க. ஒவ்வொரு பிளான்ட்டும் உங்களுக்கு செலக்ட் பண்ணி பெஸ்ட்டான பிளான்ட் கொடுப்பாங்க. பிங்கி புஷ் ரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தொட்டிலையோ ஒரு க்ரோ பேக்கில் வச்சிங்கன்னா போதும், அருமையாக வளரக்கூடிய ரோஸ் தான். இது வேணும் மக்கறவங்க புக் பண்ணிக்கலாம். ஓகே, ஆனால் பார்த்தீங்கன்னா சாமிக்கு பூஜைக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணால் தொட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும். நிறைய ஒரு 10 பூ பூச்சினா கூட அழகாக இருக்கும், பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ரோஸ் தான் அந்த பிங்க் புஷ் ரோஸ். அவைலபிள் இருக்குது. புக் பண்ண நினச்சா புக் பண்ணிக்கலாம். வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா பலூன் கொடி ரோஸ். ஓகே, ஆனால் இது ஏன் பலூன் ரோஸ் கொடி ரோஸ் பார்த்தீங்கன்னா பலூன் ரோஸ் பெருசாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் டைப்பில் கொடியாக வரும். ஒரு ஆர்கிட் பேரி ரோஸ் எந்த மாதிரி பஞ்சாக பூ வருமோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பஞ்சாக எல்லாமே லைனாக பூக்கள் வந்துட்டு இருக்குது. தேர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லைனாக ராக்கெட் மாதிரி போய்கிட்டே இருக்கும். மொட்டுகள் எல்லாமே பாருங்கள், எல்லாமே மொட்டுகள். ஒரு மொட்டு வெடிச்சா அடுத்த மொட்டுகள் வெடிக்க ரெடியாகி ஷூட் ரெடியாக இருக்கும். ஓகே, நாங்கள் பாருங்கள் இதில் எல்லாமே மொட்டுகள் தான். 1 2 3 4 5 அப்படியே. இது பெட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெருக்கமாக இருக்கும், குட்டி குட்டியாக அழகாக இருக்கும். நம்ம சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாலிபாப்பில் வாங்கி சாப்பிடுவோம், அந்த மாதிரி கலர் தான் இருக்கும். பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அழகாக இருக்கும். நிறைய பேர் இந்த ரோஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோஸ் கொடி ரோஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான பலூன் கொடி ரோஸ் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. எல்லாமே ஒரு 6 இன்ச் பாட்டில் நல்லா பிரான்ச்சஸோட சூப்பராக இருக்கும். 1 2 பிரான்ச் நீங்கள் பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை மொட்டுகள் இருக்குன்னு நீங்கள் என்னால் அப்படியே ஒரு லைனாக மொட்டுகள் ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு 2 மொட்டுகள் அப்படியே வந்துட்டே இருக்கும். சூட்டு சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த கொடி ரோஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொட்டை இருக்கும்போது பாருங்களேன், இங்கே பாருங்கள் மொட்டை இருக்குது, எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த மொட்டை பார்க்கும்போதே பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இந்த மொட்டை இருக்கும்போது பார்க்கும்போது அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள் செம சூப்பராக அப்படியே குட்டியாக அழகாக சாக்லேட் மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா கொடியாக அழகாக ஓடும். கொஞ்சம் பொறுமையாக தான் கொடியாக ஓடும். ஆனால் பார்த்தீங்கன்னா பூக்கள் எக்கச்சக்கமாக வந்துகிட்டே இருக்கும், பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஆனால் பலூன் கொடி வேணும் மக்கறவங்க தரமான பிளான்ட்டு இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. புக் பண்ண நினச்சா புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். நிறைய ரோஸ் கலெக்ஷன் இன்னுமே இருக்குதுங்க. ஓகே, ஆனால் நீங்கள் கேட்லாக்கில் செக் பண்ணி பாருங்கள். வீடியோவில் காட்டாத ரோஜா செடி கூட கேட்லாக்கில் இருக்கும். நீங்கள் பிடிச்சி கலரை புக் பண்ணி வாங்கிக்கலாம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேட்டூர் பார்சல் சர்வீஸில் அனுப்புவோங்க. நீங்கள் தான் போய் கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். மினிமம் ஒரு 4 பிளான்ட்டாக 5 பிளான்ட்டாக புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரே பிளான்ட் புக் பண்ணால் கூட நாங்கள் சென்ட் பண்ணுறது. ஓகேங்களா, கொரியர் சார்ஜ் நீங்கள் பே பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இதுதான் பிடிச்சதுங்க. நீங்கள் செடியோட ரேட்டு எங்ககிட்ட புக் பண்ண நினச்சினா நீங்கள் கால் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கேட்லாக் வந்துடும். அதிலே கூகுள் பே நம்பர் எல்லாமே சொல்லிடுவோங்க. நீங்கள் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாம். ஓகே, ஆனால் இதுதான் பிடிச்சது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செடி எப்படி வளர்க்கணும், எந்த மாதிரி வளர்க்கணும் எல்லாமே கிளியர் கட்டாக நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய பேர் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் இது மட்டும் இல்லைங்க, நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பூ கலெக்ஷன் இருக்குது. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்கச்சக்கமான பூ கலெக்ஷனாக கொண்டு வந்திருக்கும். அதுவும் அடுத்த வீடியோ அப்டேட் பண்ணுவேன். பழச்செடிகள் எக்கச்சக்கமாக இருக்குது. புது பெரிய செடியிலேருந்து சின்ன செடி, வியட்நாம் பழம் ஆகுது, ரம்புட்டான் ஆகுது, மங்குஸ்டின் ஆகுது. இந்த மாதிரி ரேரான வெரைட்டி எல்லாமே நம்மகிட்ட கிடைக்கும். பெஸ்ட்டான குவாலிட்டியில் கொடுக்குறவங்க பெஸ்ட்டாக வாங்கிக்கலாம். சூப்பராக இருக்கும். நீங்கள் நேரடியாக வந்து கூட நம்ம நர்சரிக்கு வாங்கலாம். நீங்கள் எப்போ ஒகேனக்கல் போனாலும் தருமபுரி வந்தாலும் பார்த்தீங்கன்னா தருமபுரி மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர் உள்ள ஒரு வில்லேஜ் உள்ள ஒரு 5 ஏக்கர் பெரிய நர்சரி தான். ஓகே, நான் வந்து சின்ன நர்சரி கிடையாது. ரோட்டு மேலே நம்ம நர்சரின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்பிடாதீங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டு மேலே எங்கள் நர்சரின்னு சொல்லி நிறைய பேர் சேல்ஸ் பண்ணுறாங்க. எங்கள் நர்சரி வந்து பார்த்தீங்கன்னா ரோட்லேருந்து மண் ரோட்டு உள்ளே வந்தாங்கன்னா தான் ஒரு 5 ஏக்கர் நர்சரி பெருசாக இருக்குது. எல்லா வகையான செடிகளும் இருக்கும். நீங்கள் நேரடியாக வந்து வாங்கிக்கலாம், ஆன்லைன் மூலம் வாங்கிக்கலாம். ஒரு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்டு இருக்குங்க. வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சினா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிட்டு போங்க. ஓகேங்களா, கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ டு ஆல். பை பை ஃப்ரெண்ட்ஸ். யாராவது கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணிட்டுப்பாங்க. நான் கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்தா கமெண்ட் பண்ணிட்டுப்பாங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.